இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தான தர்மத்தோட பலன்கள். ஒருத்தர் கேட்டு நாம கொடுக்கிறதுக்கு பேர் தான் தானம். ஒருத்தர் கேட்காமல் அவங்களோட நிலை தெரிஞ்சுக்கிட்டு நாமா கொடுக்கிறது பேர் தான் தர்மம். இத குழப்பிக்காதீங்க. தானம் வேற, தர்மம் வேற. அரிசி முன்ஜென்ம பாவங்கள் விலகும். அன்னதானம் கடன் தொல்லைகள் தீரும். மாங்கல்ய சரடு தீர்க்க மாங்கல்ய பலன் தரும். குடை குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாகும். பாய் அமைதியான மரணம் உண்டாகும். காய்கறிகள் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். பூக்கள் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும். மாங்கல்யம் திருமண தடைகள் நீங்கும். எள் பாப விமோச்சனம் உண்டாகும். வெள்ளம் வம்ச விருத்தி உண்டாகும். பால் துன்பங்கள் விலகும். நெய் நோய்கள் நீங்கும். தேங்காய் எடுத்த காரியம் வெற்றியாகும். தீபம் முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். தேன் புத்திர பாக்கியம் உண்டாகும். பூமி பிறவா நிலையும் சிவபெருமானோட அருளும் கிடைக்கும். பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும். ஆடைகள் சுகபோக வாழ்வு உண்டாகும். நெல்லிக்கனி அறிவு மேம்படும். வஸ்திரம் ஆயுள் விருத்தி உண்டாகும். தயிர் இந்திரிய விருத்தி உண்டாகும். கோதானம் அதாவது பசுதானம் பிதுர் கடன் நீங்கும். புத்தகம் கல்வி அறிவு சிறக்கும். தங்கம் குடும்ப தோஷம் நீங்கும். வெள்ளி மனக்கவலை நீங்கும். மஞ்சள் சுபிக்ஷம் உண்டாகும். சந்தனம் கீர்த்தி உண்டாகும். போர்வை கெட்ட கனவுகள் பயம் நீங்கும். கோதுமை ரிஷிகள் தேவர்கள் கடன் நீங்கும். எண்ணெய் ஆரோக்கியம் மேம்படும். தண்ணீர் மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும். காலணி பெரியோர்களை அவமதித்த பாவம் போகும். பாவங்களை போக்கக்கூடியது தானம். புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது பேர் தான் தர்மம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.